This is 9th standard, second unit real numbers, exercise 2.6. First sum, simplify the following using addition and subtraction properties of shirts. So in the exercise, the shirts எப்படி add பண்றது, subtract பண்றது இதெல்லாம் பார்க்கிறோம். So first sum, 5 root 3 plus 18 root 3 minus 2 root 3. So அப்போ இந்த shirt என்ன பண்ணணும், இதை add பண்ணணும், இதை subtract பண்ணணும். So root 3, 5 root 3, 18 root 3, 2 root 3 இருந்துச்சுன்னா இந்த ரூட் 3 வந்து காமன் ஆகிடும். ஓகே, எல்லாமே ரூட் 3 இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். வேறு வேறு ஷர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே தான் கீப் அப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 5 root 3 ப்ளஸ் 18 root 3 எவ்வளோ ஆச்சு? 23 ஆச்சு. ஸோ 23ல் 2 போனால் எவ்வளோ ஆச்சு? 21. ஸோ 21 root 3. ஓகே, ஸோ ஆர் அதர்வைஸ் ரூட் 3 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா ஆர். ஓகே, இந்த மாதிரி டைரெக்டாக போடலாம், இல்லை ரூட் 3 காமனாக எடுத்துக்கோங்க. 5 + 18 - 2. ஸோ 5 + 18 is 23 minus 2 is 21. ஸோ 21 root 3 இப்படியும் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 4. இது எப்படி ரீட் பண்ணணும்? cubed root of, இந்த ரூட்டுக்குள்ளே தான் 3 எழுதணும். ஓகே, 4 cubed root of 5 + 2 cubed root of 5 minus 3 cubed root of 5. எல்லாமே cubed root of 5 இருக்கு, அதை தான் ஆட் பண்ண முடியும். வேற நம்பர்ஸ் வந்தால் ஆட் பண்ண முடியாது. இங்கே ஸ்கொயர் ரூட், இங்கே cubed root வந்தாலும் ஆட் பண்ண முடியாது. ஸோ 4 + 2 6. 6 minus 3 3. ஓகே, ஸோ 3 cubed root of 5. அவ்வளோதான், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ஒன்றும் கொடுக்கலன்னா என்ன மீனிங்? ஸ்கொயர் ரூட். ஓகே, 75 + 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 minus 243. ஸோ இப்போ இந்த 75 நம்ம என்ன பண்ணிக்கணும், சிம்பிளி நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் இருந்தால் இந்த ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ஸ்கொயராக எழுதணும். அப்போ அந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 டேபிளில் 1 time 5 time, again 5 டேபிளில் 3 time. ஓகே, இந்த 48 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 2 டேபிளில் 24, again 2 டேபிளில் 12, 2 டேபிளில் 6, 2 டேபிளில் 3. ஓகே, 243, 3 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 81, 3 டேபிளில் 27, 3 டேபிளில் 9, 3 டேபிளில் 3. ஸோ அப்போ இந்த இதை எப்படி எழுதலாம்? 3 root 75 வந்து 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? தென் ப்ளஸ் 5 இன்ட்டு, இங்கே ஸ்கொயர் ஸ்கொயராக எழுதணும் நம்பர், அவ்வளோதான். இந்த ஸ்கொயர் ரூட் இருந்தால் ஸ்கொயர் ஸ்கொயராக எழுதணும் நம்பர்ஸை. அப்போ அந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் போயிடும். ஓகே, தென் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்டு, எவ்வளோ 2 இருக்குது? இங்கே ஒரு 2 ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு 2 ஸ்கொயர்டு இருக்குது, இன்ட்டு 3 இருக்குது. தென் ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 243 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 3. ஸ்கொயர் ஸ்கொயராக எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரும் அந்த ரூட்டும் போயிடும். அப்போ அதை வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்ட் என்ன? 5 ஸ்கொயர்டு த ஹோல் பவர் 1/2ன்னு மீனிங் இதுக்கு. ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து பவர் 1/2. அப்போ அந்த 2 போயிடும். அப்போ ஆன்சர் என்ன? 5. ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? ரூட் 3 இருக்குது. ப்ளஸ் 5 இன்ட்டு, இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 ஸ்கொயர் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இன்ட்டு 2 வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு 2 பேலன்ஸ் என்ன இருக்குது? ரூட் 3 மைனஸ் இங்கே 3 இன்ட்டு 3 root 3. ஓகே, ஸோ எல்லாமே ரூட் 3 வந்துருச்சா இப்போ? ஸோ 3 5s are 15 root 3 ப்ளஸ் 10 5 2s are 10, 10 2s are 20 root 3 minus 3 3s are 9 root 3. Okay, so 15 root 3 plus 20 root 3, 35 root 3 minus 9 root 3. Okay, so இப்போ subtract பண்ணுங்க. 24 root 3. கரெக்டா? 26 root 3. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 cubed root of 40, 2 cubed root of 625, 3 cubed root of 320. இதையும் அதே மாதிரி நம்ம cubed root இருக்கு. அப்போ அந்த ரூட்டுக்குள்ளே நம்ம நம்பர்ஸ் எப்படி எழுதணும்? கியூப்பாக எழுதணும். ஓகே, ஸோ 40 இங்கே டிவைட் பண்ணலாம் 5ஆல்.
sorry 2 ஆல போட்டுக்கலாம். ஸோ 20 பேலன்ஸ் 2 ஆல 10 2 ஆல 5. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே 5 ஆல பண்ணால் தான் 1 வரும். ஸோ 625 5 டேபிளில் 1 டைம் 2 டைம் 5 டைம் 5 டேபிளில் 25 5 டேபிளில் 5. ஓகே நெக்ஸ்ட் 320 320 2 டேபிளில் 160 2 டேபிளில் 80 2 டேபிளில் 40 again 2 டேபிளில் 20 2 டேபிளில் 10 2 டேபிளில் 5. ஓகே ஸோ கியூபாக எழுதணும் இப்போ நம்பர்ஸை. ஸோ அப்போ 5 வெளியே இருக்கு. கியூபாக எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 5 எழுதலாமா? எஸ். தென் ப்ளஸ் 2 இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 5 எழுதலாம். தென் மைனஸ் 3 இன்ட்டு ரூட்டுக்குள்ளே எவ்வளோ 2 கியூப் இருக்குது? ஒரு 2 கியூப் இன்னொரு 2 கியூப். ஸோ 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 5 எழுதலாம். ஸோ 5 இன்ட்டு கியூப்த் ரூட், இது கியூப்த் ரூட், எல்லாமே கியூப்த் ரூட். கியூப்த் ரூட்டுக்குள்ளே கியூப் நம்பர்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். எப்படி? கியூப்த் ரூட் ஆஃப் 2 கியூப் எப்படி எழுதலாம்? 2 கியூப் பவர் 1/3 எழுதலாம். 3 3 கேன்சல் ஆயிரும். இப்படி வெளியே எடுத்துடணும். ஓகே ஈக்குவல் டு 2 ஆயிடும். ஸோ அப்போ கியூப்த் ரூட்டுக்குள்ளே கியூப்ல நம்பர் இருந்துச்சுன்னா இன்ட்டு 2 இங்கே கியூப்த் ரூட் ஆஃப் 5 தென் ப்ளஸ் 2 5 கியூப்த் ரூட்டுக்குள்ளே கியூப்ல இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு கியூப்த் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3 இன்ட்டு கியூப்த் ரூட்டுக்குள்ளே கியூப்ல இருக்கு. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு கியூப்த் ரூட் ஆஃப் 5. இப்போ பாருங்க எல்லாமே கியூப்த் ரூட் ஆஃப் 5 வந்துருச்சு. இப்போ ஆட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 5 2s are 10 10 கியூப்த் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2 5s are 10 10 கியூப்த் ரூட் ஆஃப் 5 கியூப்த் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 6 6 2s are 12. ஸோ 12 கியூப்த் ரூட் ஆஃப் 5. ஓகே 10 plus 10 20 cubed root of 5 minus 12 cubed root of 5. So 20 ல 2 போனா 8 cubed root of 5. Okay, that's all. Thank you.